சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல ஃபிஷருக்கும் ரெஷாவஸ்கிக்கும் ஃபிஷர் வெர்சஸ் ரெஷாவஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச் நடந்தது. அதில் நம்ம ஏற்கனவே ஒரு கேம் பார்த்துருந்தோம். ஸோ இந்த கேம் அதே மேட்ச்லேருந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாமுவேல் ரெஷாவஸ்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. ஃபிஷர் வந்து பிளாக் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. இந்த கேம் வந்து ஆக்சுவலாக ரெஷாவஸ்கி வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் பொசிஷனில் இருந்து இந்த கேமை வந்து விட்டிருப்பாரு. அண்ட் இந்த கேமில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வின்னிங் பொசிஷனில் இருந்துட்டு எப்படி விட்டார், அதை எப்படி ஃபிஷர் வந்து கன்வெர்ட் பண்ணார் அப்படிங்கிறது தான் ஒரு திமாட்டிக்காக இருக்க போகுது. ஸோ ஃபிஷரோட மெமரபிள் 60 கேம்ஸில் இதுவும் ஒரு கேம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா 27வது கேம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த கேமை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து போர்டை வந்து ஃப்ளிப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கேம் வந்து ரிஷாவ்ஸ்கி வந்து கேம் வந்து D4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கு ரிப்ளை நைட் F6. ஸோ ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கே குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன் வேரியேஷன் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். C-Takes D5, Knight Takes D5. ஸோ வந்து பான் ஸ்ட்ரக்சர் உடையக்கூடாதுன்னு பார்க்குறாரு. பட் இதனால் E4 விளையாடுற மாதிரி இருக்கும். ஆனால் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேரியேஷன். யாருக்காக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆக்சுவலாக வந்து பிளாக்குக்கும் சரி ஒயிட்டுக்கும் சரி ரொம்ப இது வந்து நோன் தியரி தான் இது, இந்த லைன் எல்லாமே. ஸோ இது மாதிரி நம்ம நிறைய கேம்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி. ஸோ பிளாக் வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அதிகப்படியான சான்சஸ் வந்து இந்த வேரியேஷனில் இருக்குது. நைட் F3 பின் அதுக்கப்புறம் C5. ஸோ சென்டரை வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. பின் அதுக்கப்புறம் E3, நைட் C6. ஸோ பானை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் டெவலப் பண்ணுறாரு. பிஷப் D3, பிஷப் E7. ஸோ ரெண்டு பேருமே வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் A3 குயின் சைடு எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அதனால் C-Takes D4, அதுக்கப்புறம் E-Takes D4. ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐசோலேட்டட் பான் இருக்குது. அதை வந்து டார்கெட் பண்ணி ஏதாவது அட்டாக் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் ஃபிஷரோட பிளானாக இருக்கும். ஸோ பட் எப்படி கேம் கண்டினியூ ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ நைட் F6, பிஷப் C2. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து கண்டினியூ பண்ணலாம் ஒரு டெவலப்பிங் மூவ்ஸ். ஏன்னா இந்த பானை வெட்ட முடியாது டாக்டிக்கல் ரீசன்னால். பட் இருந்தாலும் அவர் பிஷப் C2 போடுறாரு. அந்த மாதிரி எதுவும் அவர் ட்ரை பண்ணலை. பின் அதுக்கப்புறம் B6, குயின் D3. ஸோ இன் சம் கேசஸில் நைட் இல்லை அப்படின்னா செக்மேட் ஆகும். ஸோ பிஷப் B7, பிஷப் G5. ஸோ அதை த்ரெட்டன் பண்ணுறாரு. பான் டு G6. ஸோ கட்டிங் ஆஃப் த ஐடியா. ஸோ ரூக் E1. அதுக்கப்புறம் அவர் ஃபிஷர் வந்து ரூக் E8 விளையாடுறாரு. பின் அதுக்கப்புறம் H4, ரூக் C8. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிஷரோட கேமும் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப ஆக்டிவாக விளையாடுறத பார்த்துருப்பீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவ்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட்டோட பீஸும் பிளாக்கோட பீஸும் ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எந்த மாதிரி பீஸ் பொசிஷன் வந்து பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பிளாக் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி தெரியுது. ஸோ நைட் டு D5. பின் அதுக்கப்புறம் நைட் E4. ஸோ அதுக்கப்புறம் F5. ஸோ என்ன சொல்கிறது, எக்கச்சக்கமான பான் வீக்னஸ் வந்து அவரே கிரியேட் பண்ணிக்கிறாரு. ஸோ ஜஸ்ட் லைக் தட் வந்து நைட்டை கிக் பண்ணுறன்ற பேரில் அவர் வந்து வீக்னஸ் நிறைய கிரியேட் பண்ணுறாரு. பின்ன நைட் வந்து C3 போயிடுது. அதுக்கப்புறம் பிஷப்பை ட்ரேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நைட்டு உள்ளே வருது. பின் அதுக்கப்புறம் நைட் F4. ஸோ இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் H6 போட்டிங்கன்னு சொன்னால் தென் நைட் E6 லேண்ட் ஆகிடும். ஸோ அதனால் வேறு வழியே இல்லாமல் இந்த கவுண்டர் அட்டாக் பண்ணி தான் ஆகணும். ப்ளஸ் இங்கே ஒரு பானை வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ குயின் மூவ் பண்ணதுக்கப்புறம் குயின் டேக்ஸ் D4. பொசிஷன் இன்னமும் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது, ஈக்குவலைஸ்டாக தான் இருக்குது. நைட் B5. அதே போல் இந்த பொசிஷனில் வந்து குயின் இன்ட்டு D4 வந்து விளையாடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானோம். ஏன் அப்படின்னா நைட் இன்ட்டு D4க்கு அப்புறம் உங்களுக்கு G2, E2, C2 இப்படி பல என்ன சொல்கிறது இடங்களில் வீக்னஸஸ் இருக்குது. அதனால் இந்த G3 பானை மூவ் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட் மூவ்னு கம்ப்யூட்டர் காமிக்குது. பட் இந்த நைட் நம்ம கவுண்டர் அட்டாக் பண்ணான்னு சொன்னால் இங்கே F3ல 4க்கும் லேண்ட் ஆக முடியும். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இந்த பொசிஷனில் இருக்குது. நைட் B5. பின் அதுக்கப்புறம் குயின் டேக்ஸ் E3, F டேக்ஸ் E3, நைட் டேக்ஸ் G2. அதுக்கப்புறம் கிங் டேக்ஸ் G2. ஸோ நைட் D4 செக் வைக்கிறாரு, டிஸ்கவரி. பட் இந்த டிஸ்கவரியை பிஷப்பாலேயே பிளாக் பண்ணுறாரு. பிளாக் பண்ணதுக்கப்புறம் வெட்டுற மாதிரி ஆகிடுது. இப்போ 2 பீஸ் ஹேங்கிங்கில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பீஸை ரீகேப்சர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நைட் டேக்ஸ் B5. ஸோ பொசிஷன் வந்து நீங்கள் இவால்யூஷன் பார் நீங்கள் இருக்கிறத கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஒயிட் வந்து பெட்டராக இருக்கிறது. ஸோ நைட் F6 செக் வச்சு 4 பண்ணி ரூக் எடுத்துடுறாரு. இங்கே என்னென்னா 2 பான் வந்து அவர்கிட்ட இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் டவுனாக இருந்தாலும் 2 பான் இருக்குது கிங் சைடில். மேபி இந்த பானோ இல்லை இந்த பானோ ட்ரா பண்ணாக்கா அவருக்கு டபுள் பாஸ் பான் வந்து எட்ஜ் ஆஃப் த போர்ட்லேயோ இல்லை சென்டர் ஆஃப் த போர்ட்லேயோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் ஆக்சுவலாக கேமை டிசைட் பண்ணுறதுக்கு. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். A4 கிக்கிங் த நைட். நைட் D6, ரூக் C7 செக், இன்ஃபில்ட்ரேட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் கிங் F6, ரூக் C1. அதுக்கப்புறம் H6, G5 ப்ரிப்பேர் பண்ணுறாரு.
பட் ஆனால் அந்த ஏ பானும் பி பானும் ஃபால் ஆகிறத அவரால் தடுக்கவே முடியாது. ஸோ ரூக் இன்ட்டு A7, நைட் E4, பின் அதுக்கப்புறம் ரூக் A6. ஸோ பி பானையும் அவர் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ ரூக் D8 போட்டதுக்கப்புறம் ரூக் C2. அண்டு இங்கே இந்த இடத்துல பாருங்கள், ஜஸ்ட்டு இந்த பாரோட சுச்சுவேஷன் அப்போ கவனிங்க. ஸோ ஜஸ்ட்டு எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் வந்து கீழே ட்ராப் ஆகிருக்கு பாருங்கள். இங்கேருந்து இதுக்கப்புறம் ஒயிட்டுக்கு அட்வான்டேஜே கிடைக்காது. இன்ஃபேக்ட் ஒயிட் வந்து பிளண்டரே பண்ண போகிறாரு. எப்படி நடக்குதுன்றதை பார்க்கலாம். அப்போ இந்த பொசிஷனில் வந்து சரியான நகர்வு என்ன அப்படின்னா, ரொம்ப நேச்சுரலான மூவ். நீங்களே கூட அதை கெஸ் பண்ணியிருப்பீங்க. ரூக் இன்ட்டு B6. ரூக் இன்ட்டு B6, பின் அதுக்கப்புறம் செக்கு G5. ஸோ இந்த மாதிரி வந்து கேம் கண்டினியூ ஆகும். ஸோ சப்போஸ் இங்கே G5க்கு நீங்கள் கேப்சர் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் தென் H இன்ட்டு G5 த பான் வில் ரன். இந்த நைட்டு ரூக்கு ப்ளஸ் பானு சம்டைம்ஸ் ஈவன் நம்ம கிங்கை கூட யூஸ் பண்ணி மேட்டிங் நெட்டு கூட க்ரியேட் பண்ண முடியும். பட் கேமில் ரூக் C2 விளையாடுறதுனால இங்கே இந்த வீக் பான் அட்டாக் பண்ணுறாரு. ஏன்னா சென்டரில் பாஸ் பான் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ ரூக் இன்ட்டு B6 இப்போ விளையாடுறாரு. பின் அதுக்கப்புறம் ரூக் இன்ட்டு E3. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷர் வந்து துல்லியமாக விளையாடலை. திரும்ப அட்வான்டேஜ் அவருக்கு கிடைக்குது. ஆக்சுவலாக நான் முன்னாடி வந்து இதுக்கப்புறம் அவருக்கு கிடைக்காதுன்னு சொல்லியிருந்தேன். பட் திரும்ப கிடச்சிருக்கு. A5க்கு அப்புறம் F4, F4க்கு அப்புறம் ரூக் F2. ஸோ திஸ் இஸ் த மிஸ்டேக். ஏன்னா அவர் இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்சு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எக்ஸ்சேஞ்சு கொடுத்து கேமை நல்லிஃபை பண்ணுறாரு. ஸோ நைட் இன்ட்டு F2 மேபி அந்த இடத்துல கேம் சுச்சுவேஷன் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது தெரியும் ரியல் டைமில். ஸோ ரூக் E4, அதுக்கப்புறம் B4, ரூக் E3, A6 அண்ட் ரூக் A3. இப்போ வந்து ரூக் A3 ஜஸ்ட் இந்த பாஸ் பண்ண வந்து ஸ்டாப் பண்ணுது. அப்போது இந்த பொசிஷனில் வந்து நம்ம என்ன சொல்கிறது, ரூக் C6 வந்து விளையாடுறாரு ஆக்சுவலாக கேமில். திஸ் இஸ் த லூசிங் மூவ். அதுக்கு பதில் அவர் வந்து சிம்பிளாக வந்து அந்த பானை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு B5 போட்டிருக்கலாம். B5 அண்ட் தென் ரூக் B7, அதுக்கப்புறம் A7. ஸோ அந்த மாதிரி பானை வந்து குயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ G5 அண்ட் தென் H இன்ட்டு G5 செக், H இன்ட்டு G5, ரூக் B8 அண்ட் தென் கேம் கோஸ் ஆன் வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே ரூக் C6 விளையாடுறதுனால ரூக் C6 விளையாடுறதுனால G5 வந்து விளையாடுறாரு. H இன்ட்டு G5 செக்கு, H இன்ட்டு G5. இதில் 2 பேருக்குமே வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா குயின் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 பேரும் குயின் எடுத்தாலும் அது யார் வந்து எஃபெக்டிவாக பயன்படுத்த போகிறாங்கன்றது தான் இப்போது ரிமைனிங் கேம். G4 அதுக்கப்புறம் செக்கு கொடுக்கறதுக்கு தயாராகிறாரு. ஸோ கிங் F5. ஆக்சுவலாக நீங்கள் ரூக் A2 செக்கு நீங்கள் இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னு சொன்னால் தென் கிங் F1 வந்துடுவார். கொஞ்சம் வந்து பேக் ரேங்கை கார்ட் பண்ணுறதுக்கு கிங்கை நம்மளே ஹெல்ப் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ கிங் F5, பின் அதுக்கப்புறம் B6, G3 செக், கிங் E1, பின் அதுக்கப்புறம் ரூக் A1 செக், கிங் E2, பான் டு G2. அதுக்கப்புறம் செக்கு கொடுக்குறாரு. ஐடியா என்ன அப்படின்னா ரூக்கை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு ஒரு குயின் நம்ம வந்து எடுக்கிற அந்த ஸ்கொயர்லேருந்து நம்ம செக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத டீகாய் பண்ணி வைக்கிறாரு கிங்கை. B7, அதுக்கப்புறம் குயின் எடுத்துடுறாரு. குயின் எடுத்ததுக்கப்புறம் செக்கு. ஃபியூ செக்ஸ்ன்னு சொல்கிறத விட ஒரு நிறைய செக்ஸ், ஹேண்ட்ஃபுல் ஆஃப் செக்ஸ் வந்து கொடுக்க முடியுது அவரால். பட் ஆனால் அப்படி கொடுக்க முடிஞ்சாலுமே ஒரு கட்டத்தில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு செக் இல்லாமல் ஒரு சுச்சுவேஷன் வந்து அரைஸ் ஆகுது இந்த மாதிரி. கிங் E5, குயின் B2 செக், அதுக்கப்புறம் கிங் F5. கிங் F5க்கு அப்புறம் ஆக்சுவலாக ஈவன் அவர் அடுத்து இருக்கக்கூடிய சில செக்ஸ் கூட அவர் கொடுக்கவே இல்லை. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு. எக்ஸாம்பிளுக்கு குயின் B5 செக் கொடுத்தீங்கன்னு சொன்னால் தென் கிங் F6, திரும்ப செக்கு, பான் E5. இதுக்கப்புறம் உங்களுக்கு செக்கு கிடையாது. இன்னொரு செக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணியிருப்பீங்க. குயின் B5 செக்கு தவிர்த்து நம்ம குயின் C2 செக்கு கூட ட்ரை பண்ணலாம். குயின் C2 செக்குக்கு அதே மூவ் தான், கிங் F6. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா தென் நம்ம குயின் C3 செக் வைப்பீங்க. அப்போ E5. E5க்கு அப்புறம் நீங்கள் திரும்ப இங்கே செக்கு வைக்க முடியும். பட் கிங் G5. இப்போ எங்கே இந்த செக்கு வைப்பீங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். இந்த ஸ்கொயர் வந்து ஆல்ரெடி குயின் கவர் ஆகிருக்கு. ஸோ தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் செக்கும் வராது. இதே போல் தான் அந்த வேரியேஷனுமே. ஸோ செக்கு வராது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் இருக்குது. ஸோ ஈஸியான ஒரு கன்வர்ஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு செக்கு வராது, நம்ம செக்கு க்ரியேட் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு மூவ் விளையாடுறோம் அப்படின்னா மேபி இந்த வேரியேஷனில் குயின் வந்து இங்கே வச்சு செக் கொடுக்கலாம் பார்த்தோம். குயின் வந்து இங்கே ஆல்ரெடி கவர் பண்ணிகிட்டு இருக்கு. அதுவும் பண்ண முடியாது. என்ன தான் பண்ண சரி ஓகே பாஸ் பண்ண புஷ் பண்ணணும்னு பார்த்தா தென் குயின் G2 செக். ஸோ ஸ்கீவர் ரொம்ப ஈஸியான கன்வர்ஷன் தான். அதனால தான் வந்து ரிஷாவஸ்கி வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிஷரோட மெமரபிள் 60 கேம்ஸில் 27th கேம். ஸோ கண்டிப்பாக இந்த கேம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்த அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் ஃபிஷரோட மெமரபிள் 60 கேம்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.